ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம். இந்த மாதிரி சர்வாயுத வர்க்கம் கடையில வச்சு விற்கிறது இல்லை. ஆண்டவரோட நம்ம உறவு கொண்டோம்னா அதை தானாகவே ஆண்டவர் தந்து விடுகிறார். ஆமென். அவரோடு உள்ள பிரசன்னம், அவரோடு இருக்கிற உறவு, ஆமென், அந்த சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தந்து விடுகிறது. ஹalleluya. அது பெரிய ஒரு பிரசங்க சாப்டர். அதை நம்ம இப்ப எடுத்தோம்னா அவ்வளவுதான், முடிக்கவே முடியாது. சோ அதை நீங்க நம்ம தரித்துக் கொள்கிறோம். அதை தரிச்சு கொண்டோம்னா நமக்கு அவனுக்கு விரோதமா எல்லா சவால்களையும் எதிர்த்து நிற்க தேவன் பலத்தை தருகிறார். ஒரு கோலியாத்துக்கு முன்பாக தாவீது போய் நிக்கிறான். மத்த எல்லாரும் 40 நாள் அவன் கத்திக்கிட்டு நடக்கானா, ஏய் சண்டைக்கு வாரியாடா சொண்டைக்காய் மகன் அப்படின்னு. எல்லா சொண்டைக்காய்களும் தொட நடிகைகள், தொட நடிகை ஓடிட்டு. ஆனா ஒரே ஒருவன் தேவனால் அழைக்கப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் நிக்கிறான். ஏய் விருத்த சேவனம் பெறாத திருட்டு பயலே, நீ சேனைகளின் கர்த்தராய் எங்களுடைய தேவனுக்கு விரோதமாய் நீ கர்ச்சித்துக்கிட்டு இருக்கிறாயா? நீ யார் என்கிறதை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி சேலஞ்ச் பண்றதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக பிசாசினால் வருகிற அந்த எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனத்தை சவாலா சொல்லிதான் நம்ம ஜெயிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த எபேசியர் 6:12 இருந்து ஏறக்குறைய 17 வரைக்கும் 1, 2, 3, 4 என்னென்னலாம் சொல்லியிருக்கு, அது எல்லாத்தையும் நான் அணிந்து கொள்கிறேன், நான் சத்தியம் என்ற கட்சியை அணிந்து கொள்கிறேன், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி 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 என்ன செய்யுங்க, அதை அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஆமென். எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஆமென். அல்லேலூயா. அதை போட்டுக்கிட்டு இருக்கணும். கோலியாத்தை அடிக்கிறதுக்கு சவுல் நிறைய போர் ஆயுதங்கள் அந்த அணிகலன்களை கொண்டு வரான். அப்படி சொல்றேன், எப்பா இதெல்லாம் போட்டா முடியாது, நானே இன்னும் சைஸ்ல இருக்கேன், இம்மா சைஸ்ல இருக்கு. உள்ள போய் இந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரியா, அது உள்ள போய் இருந்துகிட்டு டாம் வரும்போது தப்பு தப்புன்னு தட்டிட்டு உள்ள போய் ஒழிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி நமக்கு சரிப்பட்டு வராது. நான் எனக்குன்னு ஆண்டவர் ஒரு தனி ஸ்டைல வச்சிருக்கிறார். இயேசுக்கு சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால நான் புறப்பட்டு போக போகிறேன் என்று சொல்லி 5 கல்லை தூக்கிட்டு போனான். 4 கல் அடிச்ச பிறகு அவன் செத்தான்? இல்லவே இல்லை. மொத கல்லுக்கே அவன் கீழே விழுந்துட்டான். ஏன்னா அந்த கல்லு போய் அவனை அடிக்கதான் செஞ்சிச்சே ஒழிய, காக்காவுக்கு ஒரு கவுட்டை வச்சு லேசா அடிச்சோம்னா அது உடனே கீழே விழுந்துடாது. சரியான ஒரு ஏர் கன் வச்சு அடிச்சாலும் அது கீழே விடும். அதே போல இங்க பாத்தீங்கன்னா இவன் வெறும் கவன் வச்சு அடிச்சான். ஆனா ஆண்டவர் பின்னாடி இருந்து ஒரே அடி, அதனால இப்படி போய் குப்புற விழுந்துட்டான். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து.